சுவாமி சரணம். எங்கிட்ட எல்லாருமே அடிக்கடி கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணணுன்ட்டு. நீங்கள் அதுபடியே ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 or 2 டேஸில் நீங்கள் ஆர்டர் பண்ண காம்பனன்ட்ஸு கையில் கிடச்சிரும். எல்லாருமே அடிக்கடி கேட்குற கொஸ்டின் என்ன, எப்படி ஆர்டர் பண்ணுறது, டெலிவரி சார்ஜ் எவ்வளோ, மினிமம் ஆர்டர் எவ்வளோ, கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா, எவ்வளோ நாளில் கிடைக்கும், எல்லாத்துக்கும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்புறம் என்னென்னா, நான் இந்த வீடியோவில் சொன்னதுக்கப்புறம் கடைசியில் மறுபடியும் அதே கொஸ்டின் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இது எப்படின்னா அந்த வடிவேல் காமெடி மாதிரி ஆகிடும். அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் பார்சல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் எங்கள்கிட்ட பிடிஎஃப் வாங்கிக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பர்டிகுலர் வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கடைசியாக எப்போ பிடிஎஃப் அப்டேட் பண்ணோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அந்த பிடிஎஃப் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் லேட்டஸ்ட் பிடிஎஃப் கேட்கவே தேவையில்லை, டேரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம். எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால், பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட கோட் நம்பர் எழுதிக்கோங்க, எத்தனை குவான்டிட்டி, ரேட்டு போட்டு மல்டிப்ளை பண்ணி நீங்களே டோட்டல் போட்டுருங்க. தமிழ்நாடுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்து 75 rupees. ஸோ அதுவும் ஃப்ளாட்டு தான், எல்லாத்துக்குமே ஒரே ரேட்டு 75 rupees தான். அப் டு 1 kg வரைக்கும் ஒரு ரேட்டு தான். ஸோ நீங்கள் 2 kg வரும்போது நீங்கள் எங்ககிட்ட கேட்டுக்கலாம். நாங்களே சொல்லுவோம், நீங்கள் வந்து 2 kg ஆகிடுச்சு, இவ்வளோ எக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிவிடுவோம். அப்போ நீங்கள் மினிமம் ஆர்டர் எவ்வளோ பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் மினிமம் ஆர்டர்னு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் 1 rupee கூட ஆர்டர் பண்ணலாம். ஆனால் 1 rupeeக்கு ஆர்டர் பண்ணால் கூட 75 rupees ஷிப்பிங் சார்ஜ் வந்து கம்பல்சரி. அப்போ நீங்கள் 1000 rupeesக்கு ஆர்டர் பண்ணுறீங்க, 10,000 rupeesக்கு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜ் குறையுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் 1 rupeeக்கு ஆர்டர் பண்ணாலும் ஷிப்பிங் சார்ஜ் 75 rupees தான். நீங்கள் 10,000 rupeesக்கு ஆர்டர் பண்ணாலும் ஷிப்பிங் சார்ஜ் 75 rupees தான். அடுத்து எல்லாருமே கேட்குற ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா இல்லையா. கேஷ் ஆன் டெலிவரி இல்லவே இல்லை, நாங்கள் பண்ண மாட்டோம். நீங்கள் எங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமேல் தான் நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். அதுக்கப்புறமேல லாஸ்ட் கொஸ்டின் என்னவாக இருக்கும் அப்படின்னா, எங்களுக்கு எவ்வளோ நாளில் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க, இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு முன்னாடி ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கே டிஸ்பேச் பண்ண பார்ப்போம். டிஸ்பேச் பண்ணிட்டா நாங்கள் எஸ்டி கொரியர் தான் அனுப்போம். எஸ்டி கொரியரில் அனுப்பிச்சா அடுத்த நாள் கிடச்சிருது. அதுவும் இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் கிடச்சிரும். ஸோ 1 or 2 டேஸில் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கையில் கிடச்சிரும். இன்கேஸ் ஏதாவது ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா நாங்கள் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் அனுப்பிச்சிட்டா ஓகேவா, இல்லைனா நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களான்னு சொல்லி உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தான் நாங்கள் அந்த நாளை வெயிட் பண்ணுவோம். இல்லைனா நாங்கள் வெயிட் பண்ணவே மாட்டோம். டேரெக்டாக ஆர்டர் வந்த உடனே நாங்கள் டிஸ்பேச் பண்ண தான் பார்ப்போம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான கொஸ்டின் நான் விட்டுட்டேன். எல்லாருமே கேட்குறது, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு கேரண்டி வாரண்ட்டி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, எலக்ட்ரானிக் ஐட்டம் கேரண்டி வாரண்ட்டி இல்லை. என்ன காரணம், நாங்கள் சப்ளை பண்ணதுக்கு அப்புறமேல் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்துருந்தாலும் அது போக சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு வாங்கலாம். என்னோட 10 years எக்ஸ்பீரியன்ஸில் நான் பர்ஃபெக்டான ப்ராடக்ட் தான் வாங்கி உங்களுக்கு சேல் பண்ணுறேன். இன்னும் தெரியுமா, நான் பல்காக ஒரு 200 வாங்குறேன், 500 வாங்குறேன் அப்படின்னா அதை வந்து ஒன்றே ஃபஸ்ட்டு வாங்கிட்டு செக் பண்ணதுக்கப்புறம் தான் நான் மல்டிபிள் ஆர்டரே போடுவேன். அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேணாம், நம்பிக்கையோடு வாங்குங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் ஸ்டில் எலக்ட்ரானிக் ஐட்டமுக்கு கேரண்டி வாரண்ட்டி இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிக்கிறேன். நீங்கள் ஆர்டரை வந்து பேப்பரில் எழுதி அனுப்புறதுக்கோ இல்லை எக்ஸல் ஷீட்டில் எழுதி அனுப்புறதுக்கோ நீங்கள் சிரமப்படாதீங்க. என்ன காரணம்னா, அப்படி எழுதி அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் ஃபாஸ்ட்டாக உங்கள் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுவோம். வித்தின் a day 1 or 2 டேஸில் உங்களுக்கு ஐட்டம் கையில் கிடைக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசி 5 மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலோட க்ரோத் ஆகட்டும், வர ஆர்டர்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத்தாக இருக்குது. அதுக்கு காரணம் உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். உங்களுடைய ஆதரவுனால தான் நம்மளால் இவ்வளோ வளர முடியுது. இதே மாதிரி ஆதரவு கொடுத்துட்டே இருங்கள். எங்களுடைய சேவையும் இதே போல் என்றும் தொடரும். நன்றி, வணக்கம்.